போர் தொடங்கப் போகிறது என்று நினைத்த பசுப்புலேட்டி சிறிது நேரம் கழித்து ஒரு சிப்பாய் வந்தார். அவர்தான் ஒற்றன். ஒற்றன் வேகமாக வருவதை பார்த்த பசுப்புலேட்டியின் சிப்பாய்கள் ஒற்றன் மீது தாக்குதல் செய்ய முயற்சித்தார்கள். அப்போது பசுப்புலேட்டி, சற்று இருங்கள், ஒற்றன் ஏதோ பதட்டத்துடன் வருகிறார், என்னவென்று கேட்போம் என்றார். ஒற்றன் அருகில் வந்து, பெனுபந்தல ராஜ்ய ராஜாவுக்கு என் வணக்கங்கள் என்றார். பசுப்புலேட்டி, ஏன் ஒற்றனே இவ்வளவு பதட்டமாக வருவதற்கு காரணம் என்ன என்றார். ஒற்றன், நான் ஒரு தகவலை தெரிவிப்பதற்கு வந்துள்ளேன் ராஜா என்றார். பசுப்புலேட்டி, என்ன தகவல் ஒற்றனே என்றார். ஒற்றன், ராஜா, நானும் எங்கள் ராஜ்ய ராஜாவும் மேற்கு திசையிலிருந்து உங்கள் ராஜ்யத்திற்கு வந்து கொண்டிருந்தோம். அப்போது மேற்கு திசையில் இருந்த கொடூரமான புலி எங்கள் ராஜாவை கொன்றுவிட்டது. நான் அந்த புலியுடன் போராடி பார்த்தேன். ராஜாவை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. அதனால் உங்களிடம் உதவிக்காக வந்துள்ளேன் என்றார். பசுப்புலேட்டி ஓரமாக பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து, பசுப்புலேட்டி, சிறிது நேரம் இங்கே அமர்ந்து இருங்கள், நான் என் ராஜ்யத்திற்கு சென்று வருகிறேன் என்றார். ராஜ்யத்திற்கு உள்ளே சென்ற பசுப்புலேட்டி ரங்கராஜியை அழைத்தார். ரங்கராஜி, இவ்வளவு காலம் நீ எங்கே சென்றாய் என்று கேட்டார். தந்தையே, இவ்வளவு நாளாக நான் மேற்கு திசையில் உள்ள நமது மக்களை பாதுகாக்க சென்றிருந்தேன் என்றான். அங்கு ஏதாவது கொடூரமான புலியை பார்த்தாயா என்றார். அதற்கு ரங்கராஜி, இல்லை தந்தையே, நமது வளர்ப்பு புலியை மட்டும் என்னுடன் அழைத்து சென்றேன் என்றான். சரி ரங்கராஜி, சிங்கராஜியை அழைத்து வா என்றார். சிங்கராஜி வந்தார். சிங்கராஜி, நீ நேற்று எங்கு சென்றிருந்தாய் என்று கேட்டார். நான் மேற்கு திசையில் இருக்கும் காட்டில் வேட்டையாட சென்றிருந்தேன் என்றார். சரி, மேற்கு திசையில் ஏதாவது கொடூரமான புலியை பார்த்தாயா என்றார். இல்லை தந்தையே, நான் அது போன்ற புலியை பார்க்கவில்லை என்றான். சரி என்று கூறிவிட்டு போர்க்களத்திற்கு சென்றார். போர்க்களத்தில் உள்ள ஒற்றனிடம் சென்று, ஒற்றனே, நீ மேற்கு திசையில்தானே அந்த புலியை பார்த்தாய், சரியாக யோசித்து சொல் என்றார். ஒற்றன், மன்னியுங்கள் ராஜா, நான் வந்த பதட்டத்தில் திசையை மாற்றி கூறிவிட்டேன். எங்கள் ராஜாவை வேட்டையாடிய புலி இருக்குமிடம் தெற்கு திசையில் என்றார். பசுப்புலேட்டிக்கு ஒற்றன் மீது சந்தேகம் வந்துவிட்டது. உடனே பசுப்புலேட்டி சிப்பாய்களை அழைத்து ஒற்றனை சிறையில் அடையுங்கள் என்றார். சிறிது நேரத்திற்கு முன்பு ஒற்றனும் திரிகாலாவும் சதி செய்ய திட்டமிட்டனர். துளசியமானும் ஒற்றனும் பெனுபந்தல ராஜ்யத்தை நோக்கி செல்லும் போது துளசியமானை கொலை செய்தான் திரிகாலா. இந்த தகவலை பசுப்புலேட்டிக்கு தெரியப்படுத்தினால் பசுப்புலேட்டியும் நம் வலைக்குள் விழுவார் என்று எண்ணி தகவலை அனுப்பினான் திரிகாலா. அப்போதுதான் துளசியமான் ராஜ்யத்தையும் பசுப்புலேட்டி ராஜ்யத்தையும் அடைய முடியும் என்று எண்ணினான். பசுப்புலேட்டி இந்த தகவலை நம்பியதும் பசுப்புலேட்டி ராஜ்யத்திற்கு பின்னால் திரிகாலா படைகளை திரட்டி பசுப்புலேட்டி ராஜ்யத்தை அழிக்க திட்டமிட்டான். தற்போது பசுப்புலேட்டி ஒற்றனிடம், ஒற்றனே, ஏன் இப்படி தவறான தகவலை கூறினாய் என்றார். அதற்கு பதில் ஏதும் பேசாமல் ஒற்றன் நின்றான். சிறிது நேரம் கழித்து திரிகாலா படைகள் பசுப்புலேட்டி ராஜ்யத்தின் முன் நின்றது. அப்போது பசுப்புலேட்டி புத்திசாலித்தனமாக திரிகாலா படைகளை அழித்தார். திரிகாலாவை மட்டும் சிறைக்குள் அழைத்து சென்றார். ஒற்றனிடமும் திரிகாலாவிடமும் துளசியமானை என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்.